என் இனிய தமிழ் மக்களே, சமீப காலமாக தமிழ் திரைப்பட துறை கலைஞர்களையும் தமிழ் திரைப்படங்களையும் சீண்டி பார்ப்பது என்பது ஒரு வழக்கமாகிவிட்டது. காரணம் புரியவில்லை. விஸ்வரூபம் தொடங்கி இன்று வரை இந்த தெனாலிராமன் வரை ஒரு துறை சார்ந்தவர்கள் ஏதோ ஒரு காரணத்தை காட்டி இந்த படங்களை எங்களுக்கு திரையிட்டு காட்டுங்கள் என்று சொல்கிறார்கள். எனக்கு ஒரு விஷயம் புரியவில்லை. மத்திய அரசால் தீர்மானிக்கப்பட்ட, மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட தணிக்கை குழு என்று ஒன்று உண்டு. தணிக்கை குழுவுக்கு ஒரு அதிகாரி உண்டு. அந்த அதிகாரிக்கு கீழாக ஒரு 5-6 தேர்ந்தெடுத்த சமுதாய நோக்கில் அக்கறை கொண்ட நபர்களை அங்கத்தவராக கொள்ளுகிறார்கள். ஒரு எழுத்தாளன், ஒரு சினிமா கலைஞன், ஒரு சமூக ஆர்வலர், இன்னும் சில தகுதியுடையவர்கள். இவர்கள் இந்த சமூகத்திற்கு எது சரி எது சரியில்லை, நம்முடைய கலாச்சார பண்பாடுகளை எது குறைவாக மதிப்பிடும், இல்லை இதற்கு அழிவு உண்டா என்கின்ற முறையிலே தணிக்கை குழு படம் பார்க்கிறார்கள். படம் பார்த்து அவர்களுக்குள் விவாதித்து ஒரு தீர்மானத்துக்கு வருகிறார்கள். இதில் வயது வந்தவர்களுக்கு மட்டும், இது சிறுவர்களும் பார்க்கலாம், இல்லை இது ஏ சர்டிஃபிகேட், இப்படி பகுத்து சொல்லுகிறார்கள். இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு குறைபாடு வருமேயானால், இல்லை இந்த முரண்பட்ட கருத்துக்கள் இருக்குமேயானால் அவர்கள் தணிக்கை குழுவில் அதையெல்லாம் வெட்டிவிட சொல்லுகிறார்கள். அதை மிஞ்சித்தான் அவருடைய தீர்மானத்தின் மீது ஒரு படம் முத்திரையிடப்படுகிறது. தணிக்கை குழு சான்றிதழ் வழங்கிய பின்னால், தேதி குறிப்பிட்டு இந்த தேதியில் படம் திரையிடப்பட போகிறது என்கின்ற அறிவிப்பு வந்ததற்கு பின்னால் இந்த படத்திற்கு தடையிட வேண்டும் என்று கூறி ஒரு சாரார் முறையிடுவது என்ன நியாயம் என்று எனக்கு புரியவில்லை. மத்திய அரசுடைய பிரதிநிதிகள் சான்றிதழ் வழங்குகிறார்கள். ஆனால் இல்லை, எங்களுக்கு போட்டு காட்டித்தான் இந்த படம் திரையிடப்பட வேண்டும், ஏனென்றால் எங்கள் தெலுங்கு வசனங்கள் அதிகமாக இருக்கிறது, தெலுங்கு கதாபாத்திரங்கள் இந்த படத்திலே இருக்கிறது என்று கூறி முறையிடுவார்களே. ஆனால் அது எனக்கு என்ன நியாயம் என்று புரியவில்லை. ஒரு படைப்பாளிக்கு சுதந்திரம் உண்டு. ஒரு படைப்பாளியும் கதை புனையும் பொழுதே சில கதாபாத்திரங்களை சொல்லி கதைகளை புனைவது உண்டு. இப்போ நாளைக்கு உதாரணத்துக்கு வக்கீலை பற்றி ஒரு கதாபாத்திரம் வருகிறது, டாக்டரை பற்றி ஒரு கதாபாத்திரம் வருகிறது, இன்னும் ஒரு செட்டியார், ஒரு தேவர், ஒரு நாடார், இப்படி ஒரு கதாபாத்திரங்கள் வருது. ஆகையினால் நீ வக்கீலாக ஒரு கதாபாத்திரத்தை வைத்திருக்கின்ற காரணத்தினால் அந்த வக்கீலுக்கு, எங்களுடைய வக்கீல் சங்கங்களுக்கு இந்த படத்தை நீ திரையிட்டு காட்ட வேண்டும். இல்லை, டாக்டர்களை பற்றி நீங்கள் படம் எடுத்திருப்பதால் நீங்கள் எங்களுக்கு இந்த மருத்துவ சங்கத்திற்கு நீங்கள் இந்த படத்தை போட்டு காட்ட வேண்டும். இல்லை, செட்டியார் சங்கங்களுக்கு, தேவர் சங்கங்களுக்கு, முதலியார் சங்கங்களுக்கு எங்கள் ஜாதியை பற்றி சொல்லுகிறீர்கள், அதனால் படம் போட்டு காட்ட வேண்டும் என்றால் இந்த தணிக்கை குழு எதற்காக இருக்கிறது? மத்திய அரசுடைய பிரதிநிதிகளாக அவர்கள் யார்? நீங்கள் யார்? நீங்கள் பேரல் கவர்மெண்ட்டா? அந்த அரசு அங்கீகரித்தாலும் நாங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்வது நீங்கள் இன்னொரு அரசாகவே மாறிவிடுகிறீர்கள். ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு மத்திய அரசுடைய தீர்மானத்தில் இந்த தணிக்கை குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு, அதை மீறி எங்களுக்கு போட்டு காட்டுங்கள் என்று சொன்னால் அந்த தணிக்கை குழு மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்படி நம்பிக்கை இல்லை என்பது நீங்கள் எங்கே முரண்பட வேண்டும்? படைப்பாளியின் மீதோ, அந்த படம் சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர்கள் மீதோ, இல்லை அந்த கலைஞர்கள் மீதோ நீங்கள் போராட முடியாது. நீங்கள் யாரை எதிர்க்க வேண்டும்? தணிக்கை குழுவை எதிர்க்க வேண்டும். தணிக்கை குழுவிடம் அதுவும் கூட எப்படி படம் வெளியாகி இந்த சமுதாயத்திலே ஏதாவது குளறுபடிகளை அது சொன்னால்
இந்த படம் வெளியானதுக்கு பின்னால் இந்த இந்த எங்கெங்கேயோ சில குறைபாடுகள் இருக்கிறது, அதற்கு ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்கிறது சொன்னால் அதற்கான காரணங்களை நாம் விளக்கி விவாதித்து பின்னர் ஒரு முடிவுக்கு வரலாம். படம் சான்றிதழ் வழங்கி வெளிவருவதற்கு முன்னாடியே நீங்களாக ஒரு யூகத்திற்கு வந்து ஒரு படத்தை தடையிடுவது என்பது ஒரு பொருளாதார முடக்கம், கலைஞனுடைய படைப்பு சுதந்திரத்துக்கான முடக்கம். இதை எப்படி அங்கீகரிக்க முடியும்? படைப்பு சுதந்திரம் இங்கு மட்டுமல்ல, அந்த காலங்களிலிருந்து இந்த காலம் வரை கலைஞர்களுக்கு ஒரு படைப்பு சுதந்திரம் உண்டு. தெனாலிராமனுக்கே அவருடைய அறிவுபூர்வமான சுதந்திரம் கிருஷ்ணதேவராயனும் வாதாடுவதும் அந்த உரிமை உண்டு. ஏனென்றால் அறிவு சார்ந்தவர்கள். இன்றைக்கு உலகத்திலே வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அரசியல் எடுத்துக்கொண்டால் அந்த காலங்களிலிருந்து இந்த காலம் வரைக்கும் நையாண்டித்தனம் என்பது ஒரு கலையாகவே நேசிக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு பத்திரிகைக்காரர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உலக அரசியலில் கேலி சித்திரம் என்பது மிக பிரம்மாண்டமாக பாராட்டப்பட வேண்டிய ஒன்றும். ஒரு பெரிய அரசியல் தலைவர் யாராக இருந்தாலும், மகாத்மா காந்தியாக இருந்தாலும் சரி, ஜவஹர்லால் நேருவாக இருந்து நேற்றைக்கு இருந்த கென்னடியாக இருந்தாலும் சரி, ஒபாமாவாக இருந்தாலும் சரி, ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, கலைஞராக இருந்தாலும் சரி, கேலி சித்திரம் வரைந்து தங்களுடைய கருத்தை சொல்வது என்பது கேலி சித்திரக்கான உரிமை. அதை நையாண்டி என்று சொல்வார்கள். அது நாகரிகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். உதாரணத்திற்கு மிகப்பெரிய கலைஞன் சார்லி சாப்ளின், உலகில் இன்றளவும் காலம் கடந்தும் நாம் மதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நையாண்டி கலைஞன் சார்லி சாப்ளின். கருத்து செறிவுள்ளவன். உலகின் மிகப்பெரிய சர்வாதிகாரி ஹிட்லர், அந்த ஹிட்லரையே நையாண்டித்தனமாக படம் எடுத்து ஹிட்லர் மீசி வைத்து உலகம் முழுவதற்கும் அவரை மிக கேலி சித்திரமாக படமாக்கி காட்டியவன் சார்லி சாப்ளின். அந்த சார்லி சாப்ளினையே உலகின் மிகப்பெரிய சர்வாதிகாரி ஹிட்லர் மகிழ்ந்து பாராட்டி அதை ரசித்திருக்கிறான் என்றால் ஒரு முரடன் உலக சர்வாதிகாரி ரசனையில் வித்தியாசப்பட்டு ரசிக்கிறார். ஏன்னா கேலி கூத்து என்பது வேறு, கேலி சித்திரம் என்பது வேறு. அதுக்கு தான் உலகில் எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, கார்ட்டூனிஸ்ட் தே ஆர் த கிரேட். இன்றைக்கு வரைக்கும் கார்ட்டூனிஸ்ட் வேர்ல்டிலே அவன் எவ்வளோ பெரிய கும்பனாக இருந்தாலும் சரி, அவனை வரைந்து காட்டி அவன் வாய் இப்படி இருக்கும், வாய் எப்படி காட்டுவாங்க, காட்ட முடியும். என்ன நம்ம இப்படி வரைஞ்சிட்டான், எந்த அரசியல் தலைவரும் குவித்திருக்கிறார்களா? அது அவர்களுக்கான கேலி சித்திரத்திற்கான உரிமை. அது ஒரு கலை. அதை பக்குவமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வேண்டும். இல்லை இப்படி இந்த வரைக்கும் இல்லை. ஆகையினால் சினிமா என்பதும் கேரியான் கிளியோ, கிளியோபாட்ராவை கிண்டல் செய்து ஒரு படம் எடுத்தார்கள். கேரியான் கிளியோ, கிளியோபாட்ராவை இப்படி கேவலப்படுத்தி எடுத்து விட்டார்கள். யாரும் சொல்ல முடியுமா? உதாரணத்துக்கு பாரதி ராஜா என் இனிய தமிழ் மக்களே என்று சொல்லுவதை என்னுடைய நண்பர், காமெடி நண்பர், என் இனிய தமிழ் மக்களே என்று சொல்லி 100 எருமைகளை வைத்துக்கொண்டு பிரசங்கம் பண்ணுவார் என்னுடைய வாய்ஸிலே. அதை நான் தவறாக எடுத்துக்கொள்ள முடியுமா? முதல் மரியாதை என்ற மிகப்பெரிய இலக்கிய படம், அதை சட்டையர் பண்ணி சன் டிவியில் இங்கே போடுவாங்க. ஒரு காமெடி பண்ணி ரசிக்கணும். அது அவருடைய உரிமை. நீ இலக்கியம் படைப்பதென்றால் சட்டையர் என்பது வாழ்க்கையோடு ஒன்று விஷயம். ஹாஸ்யமாக ஒரு மகிழ்ப்பதற்காக அது மிகைப்படுத்தி சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம். அதை நீ தவறாக எடுத்துக்கொண்டால் அதற்கு யார் பொறுப்பு? எனக்கு புரியவில்லை. கிருஷ்ணதேவராயரும் தெனாலிராமன் கிருஷ்ணதேவராயருடைய சபையிலே இருக்கிறார். அம்மா அறிவாளி கேட்டார். கிருஷ்ணதேவராயர் 30 பெண்களோடு நடனம் ஆடுகிறாரே என்று நீ கூறினால் அது சரித்திரபூர்வமாக ஆதாரபூர்வமாக உனக்கு கட்டபொம்மன் மாதிரி கதை சொல்லவில்லை. இதை நையாண்டித்தனம் சென்று சொல்லித்தான் படம் எடுக்கிறார்கள். 300 பெண்களை அந்தப்புறத்திலே வைத்திருக்கின்ற அரசியல் வரலாறு உண்டு. 300 பெண்களுக்கு 30 பெண்களோடு அவர் ஆடுகிறார் என்பது என்ன தப்பு வந்து விட முடியும்? ஆகையினால் சில விஷயங்களை நாகரிகமாக ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு பக்குவம் வேண்டும்.
அந்த பக்குவம் இல்லாமல் நான் இதை எதிர்க்கிறேன் அதை எதிர்க்கிறேன் சொன்னால் எங்களுக்கு புரியவில்லை. விஸ்வரூபம் மதச்சார்பாக போராடுகிறீர்கள், தலைவன்கிற படத்திற்கு இன்னொரு காரணத்திற்காக போராடுகிறீர்கள். இப்படியே வழி வழியாக தென்னாலிராமனிடத்தில் ஒரு போராட்டம் என்றால் படைப்பாளியுடைய சுதந்திரம் எங்கே போகிறது? நான் வேதம் இது என்று ஒரு படம் எடுத்தேன். அதில் தேவர் என்பது நீ படித்து வாங்கிய பட்டமா என்று ஒரு கேள்வியை கேட்பேன். பாலுங்கிறது ஒரு பெயர், தேவருக்கு படி. அன்றைக்கு மிகப்பெரிய பிரளயம் வந்திருந்ததா என்னை என்ன ஆக்கியிருப்பார்கள்? நாகரிகமாக இது சமுதாய கடமையோடு இவன் சில சீர்திருத்த கருத்துக்களை சொல்லுகிறான், ஜாதி மத பேதம் இல்லாமல் என்கிற காரணத்தால் ஏற்றுக்கொண்டார்கள். அலைகளுவதில் சிலுவையும் கிராஸையும் அத்திருந்தேன். பெருந்தன்மையோடு ஒத்துக்கொண்டார்கள் சமூக நாகரிகங்கிறது. இல்லை என்றால் பெரியாரை இந்த நாடு ஏற்றிருக்காது, பேரறிஞர் அண்ணாவை இந்த நாடு ஏற்றிருக்காது. கோயில் கூடாது என்பதற்காக அல்ல, கோயில் கொடியவர்களின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக பூசாரியை தாக்கினேன். அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல்வேஷம் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக என்று கூறி வசனம் எழுதினார் கலைஞர். இந்த நாடு ஏற்றுக்கொண்டது. மிகப்பெரிய சிந்தனைகளோடு செய்வார்கள். அதை சில நேரம் கருத்துக்களை காமெடியாக சொல்கிறார் கலைஞர். கலைவாணர் என்எஸ்கேசன் கருத்துக்களை காமெடியாக சொன்னார். எல்லா கருத்தும் இந்த ஊதுபத்தி போடுறையே, சாம்பிராணி சுத்துறையே, இதெல்லாம் தேவையாடா அப்படின்னு கேட்பார். அதை அந்த மக்கள் அன்றைக்கு எதிர்த்திருந்தால் கலைவாணர் எங்கே போயிருப்பார்? கலைஞனுக்கு உரிமை உண்டு சில விஷயங்களை சொல்லுவதற்கு, எழுத்தாளனுக்கு உரிமை உண்டு சில விஷயங்களை சொல்லுவதற்கு. சமூகத்திலே குறைபாடுகள் இருந்தால் அவன் விமர்சிப்பான், அவன் விமர்சகன். ஆனால் நையாண்டித்தனமாக விமர்சனம் கூட இல்லை, தென்னாலிராமன் இல்லை. ஒரு நையாண்டித்தனமாக கேலியாக சில விஷயங்களை சொல்லுகிறோம். அதற்காக மொழி வித்தியாசம் பாராட்டினீர்கள் என்றால் அர்த்தம் புரியவில்லை. ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். சென்னை மாகாணம் சென்னை பட்டணமாக இருந்தது, மதராஸ் பட்டணமாக இருந்தது, தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. இன்று வரை மறுபடியும் சென்னை என்று தான் கூறுகிறோம். சென்னப்பன் நாயக்கரிடமிருந்து வாங்கப்பட்ட பட்டினம். யாராவது இந்த நாயக்கரிடமிருந்து வாங்கிய பட்டணம் ஆகினால் பெயரை மாற்ற வேண்டும் என்று எந்த தமிழனாவது குறை கூறி இருக்கிறானா? இல்லை கூக்குரல் இருக்கிறானா? நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். வந்தாரை வாழ வைக்கின்ற பூமி தமிழகம் என்று ஒற்றை வசனத்தில் நாங்கள் பெருந்தன்மையோடு யார் வேண்டுமானாலும் இங்கு வரலாம் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். சமஸ்தானமாக இருந்த காலத்தில் ஓகே, பல பட்டறைகள் இங்கே இருந்தது. சில பட்டறைகள் காலியாகிவிட்டது, இன்னும் பல பட்டறைகள்ங்கிறது. அதான் இதை பல பட்டற பூமின்னு சொல்லுவோம். நீங்கள் பட்டறைகளை காலி செய்யவில்லை, உங்களை காலி செய்ய சொல்லவில்லை. இதை சொன்னால் பாரதிராஜா அவர்கள் உங்களுக்கு கோபம் வரும். ஒரு உண்மையை சொல்லுகிறேன். ஆந்திராவிலோ கேரளாவிலோ கர்நாடகாவிலோ யாராவது தமிழன் அரசியல் பண்ண முடியுமா? எங்கள் மண்ணில் மட்டும் யார் வேண்டுமானாலும் அரசியல் பண்ணலாம். அந்த பெருந்தன்மை எங்களுக்கு உண்டு. யார் வேண்டுமானாலும் வரலாம், வியாபாரம் பண்ணலாம். அந்த பெருந்தன்மை எங்களுக்கு உண்டு. இன்று வரை தமிழ் என்று பார்க்காமல், தெலுங்கு என்று பார்க்காமல், மலையாளம் என்று பார்க்காமல், கன்னடம் என்று பார்க்காமல், ஹிந்தி என்று பார்க்காமல் எல்லோரும் ஒருங்கிணைந்த சகோதரராகத்தான் மொழிவாரி மாநிலங்கள் பிரிந்த பின்னாடி கூட நாங்கள் இன்று வரை நாங்கள் அனைவரையும் சகோதரர்களாக இந்த மண்ணின் மைந்தர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். 400-500 ஆண்டுகளுக்கு முன்னால் போரெடுத்து வந்த விஜயநகர சாம்ராஜ்யம் முன்னரே வெளியே போய் என்று சொன்னோமா? இல்லை. வெள்ளைக்காரனை வெளியேற்றிய பூமி, வெள்ளைக்காரன் பெயர்களை மாற்றிய பூமி இந்தியா. ஆனால் உங்களை நாங்கள் மாற்றவும் சொல்லவில்லை, இடம்பெயர்ந்து செல்லுங்கள் என்று சொல்லவில்லை, எந்த பெயரையும் நாங்கள் மாற்ற விரும்பவில்லை. இன்று வரைக்கும் திருமலை நாயக்கர் மகால் என்கின்றதை கூட நாங்கள் மாற்று என்று சொல்லவில்லையே. ஒரு பாண்டிய நாட்டு எப்படி திருமலை நாயக்கர் மகால் வரும் என்று நாங்கள் கேட்டோமா? பெருந்தன்மை தமிழின் மிகப்பெரிய பெருந்தன்மை. உங்களோடு சகோதரர்களாக இன்று வரை கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மொழிவாரியாக நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணினால் நீங்கள் வாழ வந்தவர்கள்,
நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், வாழ வந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை சீண்டக்கூடாது. அப்படி சீண்டினால் தவறான ஒரு முன்னுதாரணமாகிவிடும். நீயும் நானும் சகோதரன் சகோதரிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மொழி வித்தியாசம் இல்லாமல் தமிழகத்தில். தயவுசெய்து அதுக்கு ஊர் விளைவித்து விடாதீர்கள் என்பது அவனுடைய பணிவான வேண்டுகோள். நீங்கள் இப்படி ஒன்று ஆரம்பித்தால் நாங்கள் கிளர்ச்சி செய்வோம், போராடுவோம் என்று ஒரு தெலுங்கு சம்பந்தமாக ஒரு சாரார் யாரோ விவரம் தெரியாதவர்கள் கூட போராடலாம். விவரம் தெரியும் போராட மாட்டார்கள். போராடும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் வருமா? இல்லாத ஒன்றை நீங்கள் தூண்டிவிட்டு விடாதீர்கள். தமிழகம் அமைதியான பூமி, யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பூமி. இங்கே தமிழகத்தை ஒரு மகாராஷ்டிராவோ இல்லை கர்நாடகாவோ மாற்றிவிடார்கள். பால்தக்கரைகள் தோன்றிவிடக்கூடாது தமிழகத்தில். வட்டல் நாகராஜர்கள் தோன்றிவிடக்கூடாது தமிழகத்தில். பறந்து விரிந்தும் மனம் கொண்டவர் தமிழன். தயவுசெய்து அவர் நெஞ்சிலே கீறி விடாதீர்கள், ஒரு முன்னுதாரணமாக ஆகிவிடாதீர்கள். உங்களுக்கான எல்லா உரிமைகளும் இந்த மண்ணில் உண்டு. நீங்கள் எப்பொழுது இந்த மண்ணில் பதிந்து விட்டீர்களோ நீங்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், இந்த மொழிக்கு சொந்தக்காரர்கள். உங்கள் மொழி எதுவாக இருக்கலாம். 500-600 ஆண்டு காலமாக நீங்கள் வேறுண்டு விட்டீர்கள். நீங்கள் எங்களுக்கு சொந்தக்காரர்கள், நாங்கள் உங்களுக்கு சொந்தக்காரர்கள். இங்கே வந்து மொழி பற்றி பேசியோ இனம் பற்றி பேசினால் நீங்கள் எங்கிருந்து வேறுபட்டு விடுவீர்கள். நீங்கள் வேறுபட்டால் வித்தியாசமான களம் உருவாகிவிடும். தமிழகம் தவறான பாதைக்கு சென்றுவிடும். உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், தமிழ் திரையுலகத்தை மட்டும் நீங்கள் சீண்டுவதாக நினைக்காதீர்கள். ஒரு இனத்தை, ஒரு மொழியை, ஒரு பண்பாட்டை, கலாச்சாரத்தை கொஞ்சம் சீண்டி பார்க்கிறீர்கள் என்பதாகிவிடும். உங்களை மெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், இனி ஒரு முறை மொழி வாரியாகவோ, உங்கள் மொழி தெலுங்காக இருக்கலாம், நீங்கள் தமிழர்கள், நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். இந்த கேள்விக்கு, இன்றைக்கு ஏற்பட்ட சூழலுக்கு சரியாக பதில் சொல்ல வேண்டியவர்கள். நாங்கள் கேட்டால் நீங்கள் சங்கடப்படுவீர்கள். வைகோ போன்று மிகப்பெரிய தமிழ் அறிஞன் இவனும் கிடையாது. வைகோ படித்த தமிழ் நான் கூட படிக்கவில்லை, மிகப்பெரிய தமிழன். இந்த வைகோ இதற்கு பதில் சொல்ல வேண்டும். விஜயகாந்த் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நீங்கள் எங்கள் மண்ணில் எங்களை ஆட்சி செய்ய முற்படுகிறீர்கள். எங்களை ஆட்சி செய்ய முற்படும் பொழுது நீங்கள் எங்களுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும். இந்த மொழிக்கும், இந்த மண்ணுக்கும், இந்த கலாச்சாரத்துக்கும், இந்த பண்பாட்டுக்கும் நீங்கள் பதில் சொல்லுங்கள். இது சரியா? பாரதி ராஜா கேள்வி கேட்கவில்லை, ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் சார்பாக நான் கேட்கிறேன். உங்களை எங்கள் சகோதரர்களாக, எங்களுடைய உடன்பிறப்புகளாக, இந்த மண்ணின் மைந்தர்களாக நாங்கள் நினைக்கிறோம். யாரோ வித்தியாசப்பட்டு சிலர் பேசினால் கூட நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். அந்த கேள்வியை வைக்கும் விஜயகாந்தும் இதற்கு முன்னெடுத்து செல்ல வேண்டும். நாளை ஏதோ ஒரு பிரச்சனை என்றால் அது தெனாலிராமன் பிரச்சனை இல்லை, தெலுங்கு பிரச்சனை இல்லை, தமிழ் மக்களுக்கான பிரச்சனை. ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன் என் தெலுங்கு சகோதரர்களே. யுகாதி தெலுங்கு வருடப்பிறப்புக்கு தமிழகத்தில் விடுமுறை உண்டு. சுவாதி கேரளா மக்களுக்கு தமிழகத்தில் விடுமுறை உண்டு. இந்த ஏப்ரல் 14 இன்று எங்கள் தமிழ் வருஷ பிறப்பு. நாங்கள் எங்கள் அரசு விடுமுறை விட்டிருக்கிறது. ஒரு கேரள அரசோ, ஒரு ஆந்திர அரசோ, கர்நாடக அரசோ அங்கும் தமிழர்கள் வாழ்கிறார் அல்லவா? அதற்காக அந்த மைனாரிட்டி பீப்புளுக்காக எங்கேயாவது மதித்து விடுமுறை விட்டிருக்கிறீர்களா? அரசு சார்பாக நாங்கள் எவ்வளவு பெருந்தன்மைக்காரர்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். தயவுசெய்து ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், விரிந்து பறந்த மனப்பான்மை உள்ளவர்கள் நாங்கள். எங்களை தயவு செய்து சீண்டி பார்க்காது. இதையெல்லாம் நான் சொல்லுவதால் இன்னொன்றையும் சொல்லிக் கொள்ளுகிறேன். பெங்களூர் என்பதை பெங்களூரு என்று ஏன் மாற்றினீர்கள்? பம்பாய் என்பதை மும்பை என்று மாற்றினீர்கள். உங்கள் மொழி மீதும் உங்கள் இனத்தின் மீதும் கொண்ட பற்று, பாசம், பரம்பரை. நாங்கள் இன்று வரை
திருமலை நாயக்கர் மகால் பாண்டிய நாட்டு மக்களால் கட்டப்பட்ட ஒன்று. அதனுடைய பெயரை மாற்றுங்கள். ஒரு காலத்தில் நாயக்கர் ஆண்டிருக்கலாம், ஆனால் கட்டியதே என் தமிழ் மக்கள், என் பாண்டி நாட்டு மக்கள். ஆகையினால் பெயரை மாற்றுங்கள் என்று எங்காவது நாங்கள் கூறியிருக்கிறோமா? பெருந்தன்மை, தமிழன் மிக பெருந்தன்மை, மிக விரிந்து வறந்த மனப்பான்மை உள்ளவன். இதையெல்லாம் சொல்வதால் இந்த பாரதராஜாவின் மீது மிக அவமானமாக நீங்கள் அவதூறு கிளப்பி என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் இன்று சொல்லிக்கொள்ளுவேன், ஈழப் பிரச்சனையிலே தூங்கிவிட்டான் என் தமிழன். ஆனால் இனி வரும் பிரச்சனையில் அவன் விழித்துக் கொள்ளுவான். பாரத ராஜா இவ்வளவையும் பேசியதற்காக ஏதாவது ஒன்றால் என் தமிழ் மகன் சும்மா இருக்க மாட்டான் என்கின்ற ஒரு தைரியம் எனக்கு உண்டு. அதையும் மீறி ஏதாவது நடந்தாலும் நான் பயப்படப் போவதில்லை. என் மக்கள், என் மொழி, என் இனம் சார்ந்து என்றைக்கும் இதற்காக போராடுவேன். புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். நாம் ஒன்றாக இருப்போம், சகோதர சகோதரிகளாக இருப்போம், செயல்படுவோம், மொழி மறப்போம், இனம் மறப்போம். இந்த மண்ணுக்கு விசுவாசமாக, எந்த மண்ணிலே வேரூன்றீர்களோ இந்த மண்ணுக்கு விசுவாசமாக, இந்த மக்களுக்கு விசுவாசமாக, இந்த அரசுக்கு விசுவாசமாக இருங்கள். நன்றி, வணக்கம்.